பிரியமானவர்களே, சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் இயேசு சந்திக்கிறார் குடும்பத்தில் ஒரு அங்கங்கள். உங்களுக்காக நாங்கள் அதிகமாக தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நாம் அறிய வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18:39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது, அதாவது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எலியா கருத்துள்ள வலிமையான ஒரு ஜெபம் பண்ணினான். வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை ஊற்றினார். அந்த அக்கினியை கண்டபோது ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்துட்டு, ஆண்டவர் தாண்டா தெய்வம், அவர் தாண்டா ஜீவனுள்ள ஆண்டவர், ஜனங்கள் அறிக்கை பண்ணினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அக்கினி உங்களுக்கு தேவை. உங்க ஊழியத்துல ஊழியம் செய்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு அக்கினி தேவை. குடும்ப வாழ்க்கை நடத்துறீங்களா? உங்களுக்கும் அந்த பரலோக அபிஷேகத்தின் அக்கினி தேவை. பிசினஸ் பண்றீங்களா? உங்களுக்குள்ள ஒரு வல்லமை தேவை. எலியா கருத்தாய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே அக்கினியை இறக்கும் ஐயான். அவர் இறக்கினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அந்த அதிகாரத்தை திருப்பி அதுக்கு முந்தின வசனங்களிலே ஒரு கட்டத்தில், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க என்று சொன்னபோது வேதத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் ஒரு வார்த்தையுமே சொல்லல. ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அமைதியா போயிட்டாங்க. ஆனால் அக்கினியை கண்ட உடனே முழு ஜனங்களும் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே என்னையும் ஒரு அக்கினியாய் மாற்றும், என் ஃபேமிலியில உங்களுடைய வல்லமையை நான் பார்க்கணும், தொழில் செய்கிற இடத்தில், படிக்கிற இடத்தில், ஆண்டவரே என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு அக்கினியை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்கணும். இன்னைக்கு கர்த்தர் அதை தருவார். ஜெபிப்போம். எங்கள் அருமையான ஆண்டவரே, எலியாவின் காலத்தில் அவர் என்னை போல, எங்களை போல, நம்மை போல, ஆண்டவரே ஆண்டவரே அவன் ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவர் கருத்தாய் ஜெபிக்கிறார், வானத்தின் மதகை அடைக்கிறீர். மீண்டும் ஜெபிக்கிறார், வானத்தின் மதகை திறந்து மழையை கொடுக்கிறீர். இங்கு எலியா ஜெபிக்கிறார், அக்கினியை நீர் ஊற்றுகிறீர். ஆண்டவரே, இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் வீடுகளுக்குள்ளே பரலோக அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எல்லா விதமான பில்லி சூனிய கட்டுகள், எரிச்சல் ஆவிகள், பொறாமையின் ஆவிகளை கர்த்தர் மேற்கொள்ள உதவி செய்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு இப்பொழுது அவர்கள் மேல் ஊற்றுகிற இந்த அபிஷேகமானது இந்த நாள் மட்டுமல்ல, வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாய் நடத்த போகிறீங்க. ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறீர். ஓ glory to God. உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய அக்கினி உங்கள் வீட்டில் இறங்கி இருக்கிறது என்று விசுவாசியுங்கள். நீங்க போகிற இடமெல்லாம் அந்த தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்ல போறீங்க. உண்மையை சொல்றேன், நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல. தேவ கிருபை உங்களை தாங்கும். God bless you. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.